ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். மனசுல பட்டதை உடனே சொல்லக்கூடிய தைரியம் படைச்ச நபர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முற்பகுதி மிக சுமாரானதாகவும் பிற்பகுதி நல்லதாகவும் மாறும். உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள்ட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும். மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உத்தியோக இடத்துல நீங்க நிறைய எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது. சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பெரிய நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் டிசம்பர் மாதத்துல ஏற்றமான பலனை எதிர்பார்க்க முடியும். லாபம் அதிகரிக்கிறதையும் நீங்க உணர முடியும். பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய், இந்த செவ்வாய் அஷ்டமத்துல நீசம் பெற்றிருக்கிற காரணத்தினால நீசம் பெற்ற அந்த செவ்வாய் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் உங்களுடைய குடும்பாதிபதி சனியையும் பார்க்கிற காரணத்தினால குடும்பத்துல கூச்சல், குழப்பம், கலகம் இதெல்லாம் விளையக்கூடிய காரண காரியங்கள் உண்டு. அதனால அந்நிய, நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பெண்ணால பிரச்சனை வரலாம், நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்களால பிரச்சனை வரலாம். அப்போ அந்நிய மனிதர்களுடைய ஆதிக்கம் குடும்பத்துல ஏற்படாம பார்த்துங்க. அது ரொம்ப முக்கியமானது. அது இருந்தா குடும்பத்தோட நிம்மதியை அது குலைச்சிடும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத கிரகசாரங்கள் காட்டும். இதெல்லாம் நல்ல புத்தி, நல்ல திசா புத்தி நடக்கக்கூடியவங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கெடுதலான திசா புத்தி உள்ளவர்கள் கண்டிப்பா இதை ஒரு எச்சரிக்கையா தான் இருக்கு. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகளோ அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட தொல்லைகளோ அல்லது சுகர் உள்ளவங்களா இருந்தா நீங்க கொஞ்சம் மருத்துவ பரிசோதனையை ஈடுபடுத்திக்கிறது நல்லது. ப்ரெஷர் உள்ளவங்க கூட அவசியம் செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில நீங்க அவசியம் கவனம் செலுத்தி தான் ஆகணும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வைக்கணும். தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்து தான் வேண்டும். நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களை விதியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி உங்களுக்கு நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுன்னா, இல்லை யாராவது நிலத்தை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களா, வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நல்லா செக் பண்ணி வாங்கணும். அது சட்டத்துக்கு புறம்பான நிலமாகவோ அல்லது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய விஷயமாகவோ அமைஞ்சிட கூடும். அதனால நீங்க நிலத்தை வாங்கும்போது நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா அதுல சில வில்லங்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால 1க்கு 100 முறை யோசிச்சு செய்ய வேண்டிய அவசியம் இதுதான். இந்த மாதத்துக்கான குறிப்பான சிறப்பு பலன் இதுவே. கார்த்திகை மாதத்துக்குரிய சாதகமான நாட்கள் நவம்பர் 26, 27, டிசம்பர் 7, 8. இந்த சாதகமான நாட்கள்ல நீங்க தைரியமா முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு திசாபுத்தி கோளாறாக இருந்தால் அல்லது உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தா இந்த நாட்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தடை தாமதங்கள் ஏற்படும். கார்த்திகை மாசத்துக்குரிய பாதகமான நாட்கள் நவம்பர்ல எதுவும் இல்லை, டிசம்பர்ல 3, 4, 9, 10, 11, 12, 13. இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்காம தள்ளி போடுறது நல்லது. ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு தான் செய்யணும். உங்களுக்கு திசாபுத்தி, நல்ல திசாபுத்தி, உங்களுடைய நேரம் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு உங்களுடைய ஜோசியர் சொல்லியிருந்தால் இந்த பாதகமான நாட்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கார்த்திகை மாதத்துக்குரிய பணவரவு நாட்கள் நவம்பர் 16, 17, 18, 28, 29, டிசம்பர் 9, 10, 11. இந்த மாதத்துக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 20, 21, 22. இந்த நாட்கள்ல நீங்க அவசியம் மிக மிக எச்சரிக்கையை கடைபிடிச்சே ஆகணும். காரணம், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கிறது தான். அந்த அஷ்டம செவ்வாயோடைய சந்திரன் சேரும்போது இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மிக கடுமையை காட்டலாம். வாகனங்கள்ல ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை கவனம். குடும்பத்துல வார்த்தைகளை உதிர்க்கும் போது எச்சரிக்கையோட உதிர்க்கணும். இந்த மாதத்துக்குரிய கெடுபலன்கள் குறைய திருப்போரூர் முருகன், திருச்செந்தூர் முருகன் இவங்களை வழிபடுறது நல்லது.
அது மட்டுமின்றி வாராகி, துர்கா, காளி இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கெடுபலன்களை மிகுதியா குறைக்கும், நல்ல பலன்களை கூட்டவும் செய்யும்.